திருப்பரங்குன்றம் மலை. இந்த மலையை சுத்தி என்னதான் பிரச்சனை நடக்குது? முதல்ல இந்த மலையோட அமைப்பை பார்த்துருவோம். மலையோட என்ட்ரன்ஸ்லயே, அதாவது கீழே முருகன் திருக்கோயில் இருக்கு. மலையோட உச்சியில உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. நடுப்பகுதி சென்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் தீபம் ஏற்றக்கூடிய தீபத்தூண் இருக்குது. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் தர்கா இருக்குது. தர்காவிற்கு முன்னாடி இருக்கும் இந்த கல் தூணில் தான் பிரச்சனையே. ஒரு தரப்பினர் இது நில அளவை கல், இதுல தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு தரப்பினர் இது தீபத்தூண், இதுல தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. டிசம்பர் 1, 2025 ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் தர்காவிற்கு முன்னாடி இருக்கும் இந்த கல்லில் தீபம் ஏத்த அனுமதி கொடுக்கிறாரு. அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம கூடவே அவரோட CRPF போலீஸையும் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா தமிழ்நாடு CM ஸ்டாலின் கவர்மெண்ட் இங்க தீபம் ஏத்த கூடாது, இது மத கலவரத்தை உண்டாக்கும்னு இந்த குரூப்பை ஸ்டாப் பண்றாங்க. தீபம் ஏத்த கோர்ட் ஆர்டர் இருந்தும் எங்களை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு அங்க பெரிய கலவரம் நடக்குது. பல போலீசார்கள் தாக்கப்படுறாங்க. இதே கும்பல் சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பரங்குன்றம் மலைக்கில ஒரு அரிய வகை கனிமம் இருக்குன்னு தோண்ட வராங்க. அப்பெல்லாம் இந்த கும்பலுக்கு முருகர் மலையை உடைக்க போறாங்கன்னு, முருகர் மலை இந்த பாசம் எங்க போச்சு? என்ன கேட்டா தீபம் ஏத்துங்கன்னு சொல்லுவேன். தமிழ்நாடு சமத்துவ நாடுன்னு சொல்றீங்க. இங்க இருக்க முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் உங்க ஒற்றுமையை நிரூபிக்கிற நேரம் இது. வருடம் கார்த்திகை தீபம் ஏத்துற மாதிரி அந்த நில அளவை கல்லுல சமத்துவ தீபம்னு ஒண்ணு ஏத்தி சமத்துவ திருவிழாவா கொண்டாடலாம். அப்படி ஒரு தீபம் ஏத்தினால் தமிழ்நாட்டின் சமத்துவம் வளரும். அந்த தீப ஒளியில் பிளவுபடுத்தும் நபர்கள் யார், சமத்துவமாக இருக்கும் நபர்கள் யார் என்று தெளிவாக தெரிந்து